ஹலோ கைஸ், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தூங்கா இரவுகள். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு தூங்கா இரவுகள் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணலாம்னு ஒரு சின்ன வீடியோ. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தூங்கா இரவுகள் பார்த்தீங்கன்னா பயம், கவலை, கண்ணீர், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இழப்பு, இது போல் நிறைய ரீசன் இருக்கலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது மாதிரி எதுனா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்பில் நடந்ததை உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு நான் படித்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட் சிஎஸ்ஐ ரேணி ஹாஸ்பிட்டல் ராயபுரத்தில் படித்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே மார்னிங் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் நடக்கும். 8 to 8:45 ப்ரேயர் நடக்கும். அது இல்லாமல் தனியாக டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 5 minutes ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எங்கள் சார் இருப்பார். அவர் என்ன பண்ணார், எல்லாரும் ஒரு ஒரு வசனம் ஒரு 5 minutes பேசணும் டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் இயர் படிக்கும்போது சொன்னார். அப்போ எனக்கு 19 வயசு. சரிங்களா? எல்லாரும் ஒரு ஒரு வசனம் பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு என்ன பேசுறது தெரியல. அப்போது ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் படிக்கும்போது கடவுள் ஒரு வார்த்தை கொடுத்தார் பேசும்படியா. லூக்கா 10:42 தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்ட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவார். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு ஊருக்கு போவார். அங்கே மார்த்தாள் மரியாள்னு 2 அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க வீட்டில் சேர்த்துக்குவாங்க. மார்த்தாள் என்ன பண்ணுவாங்க, நிறைய வேலை செஞ்சு நிற்பாங்க. சமைக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலையை இழுத்து போட்டு செஞ்சு நிற்பாங்க. மரியாள் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் பாதத்தில் உட்காந்து அவருடைய வசனத்தை கேட்டுட்டு இருப்பாங்க. அவர் வசனம் சொல்லிட்டு இருப்பாரு, அதை இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க அதை பார்த்துட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவாங்க, ஆண்டவரே இது மாதிரி நான் நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கேன், உதவிக்கு என் சிஸ்டர் அனுப்புங்க, நான் இப்படி கஷ்டப்படுறது உங்களுக்கு கவலையா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவார், மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், மரியாளும் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லுவார். இந்த வார்த்தையை பேசும்போது எனக்கு 19 வயசு. இதுதான் நான் முதல்ல பேசின கடவுளுடைய வார்த்தை. கடவுள் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தையை பேசினேன். அது கடந்து வந்துட்டேன். சில நாட்கள் காலங்கள் கடந்து போகும்போது நிறைய சூழ்நிலைகளுக்குள்ளாக போகும்போது இந்த தூங்கா இரவுகள் இருந்துச்சு என் வாழ்க்கையில். அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த வசனம் என் கண் முன்னாடி நிற்குது. என்னோட பேசும்படியா அந்த வசனம் நினைப்பூட்டப்படுது. அப்போ நான் பைபிள் எடுத்து படித்தேன். அப்போ அந்த லூக்கா 10:41 நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது. ஏன்னா அந்த மரியாள் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்குறாங்க இல்லையா? அப்போ அந்த படிக்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு வேலை நிறைய காரியங்களை குறித்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு பயந்துருக்கலாம், கலங்கி கொண்டு இருக்கலாம். தேவையானது ஒன்று தான், அது கடவுளுடைய பாதம் மட்டும்தான். சரிங்களா? ஏன்னா அவரு எல்லாம் பார்த்துக்குவாரு, எல்லாம் மாறிடும் ஒரு நாள். சரிங்களா? கடவுளுக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும். இது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கடவுளுக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும். ஆமென்.